கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 3 வீரமகேந்திர காண்டம். அதில் 7 ஹேமகுண்டத்தில் திருமுருகன். அதன் தொடர்ச்சி. முருகப் பெருமான் தம் மாளிகையினுள் புகுந்து அங்குள்ள திவ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார். அப்போது தேவ ரிஷியாகிய நாரத முனிவர் சூரபத்மனிடம் வந்து, சூரனே, உன்னுடைய குருவான சுக்கிராச்சாரியார் என்னுடைய உயிருக்குயிரான சிநேகிதராவார். இப்போது உன்னுடன் போரிடுவதற்காக சண்முகர் இங்கு வந்திருக்கிறார். நீ அச்சம் கொள்ளாமல் அவரோடு யுத்தம் செய். உனக்கு வெற்றி கிடைப்பதற்காக நான் கடுந்தவத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து திரும்பிச் சென்றார். அதை கேட்டதும் சூரபத்மன் அளவு கடந்த கோபம் அடைந்தவனாக கோரன் அகோரன் என்னும் 2 அசுரர்களை நோக்கி, நீங்கள் இருவருமாக சென்று சமுத்திரராஜனை விரைவில் என் முன்னிலையில் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே சமுத்திரராஜன் அவன் முன்னிலையில் அழைத்து வரப்பட்டதும் சூரபத்மன் அவனை நோக்கி, இந்த சின்னஞ்சிறு பாலகனான முருகனை அவனுடைய பூத கணங்களோடு சேர்ந்து நீ ஏன் இங்கு நுழையும்படியாக அனுமதித்தாய் என்று கேட்டான். அதற்கு சமுத்திரராஜன், அந்த பாலகனை என்னால் அடக்கி ஆள முடியும். ஆனால் அவனுடைய பூத கணங்களின் காலடி புழுதிகளினால் நான் தூர்த்து போய் வறண்டு விட்டேன் என்று பதிலளித்தான். அதை கேட்டதும் முருகனின் மீது பன்மடங்கு அதிக ஆத்திரமடைந்த சூரபத்மன், அப்போது அங்கு வந்த தூதர்கள், அசுரவேந்தே, அந்த முருகன் சமுத்திரத்தையும் தாண்டி கொண்டு பூதப்படைகளோடு இங்கே வந்து விட்டார். தங்களுடைய நகரத்தின் வடக்கு பாகத்தில் அதி அற்புதமான ஒரு பட்டினத்தையும் நிர்மாணித்து கொண்டு அதில் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலானவர்கள் புடைசூழ அந்த சண்முகர் தங்களோடு யுத்தம் புரிய ஆயுத்தமாக இருக்கிறார். இந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் நேரிலே சென்று பார்த்துவிட்டுத்தான் தங்களிடம் இப்போது வந்து தெரிவிக்கிறோம் என்றார்கள். சூரபத்மனோ கோபாக்கினியால் கொதித்தெழுந்தவனாக தன் குமாரன் பானுகோபனை அழைத்து வரும்படியாக தூதர்களை ஏவினான். அவன் முன்னிலையில் பல வாலிபர்கள் புடைசூழ பானுகோபன் விரைந்து வந்ததும் அவனிடம் எல்லா விவரங்களையும் சூரபத்மன் தெரிவித்தான். உடனே பானுகோபன் தன் தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கி, தந்தையே, எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். நான் இப்போதே விரைந்து சென்று அந்த முருகனையும் அவனைச் சேர்ந்த சகல பூதப் படைகளையும் ஒரு நொடி பொழுதிற்குள் வென்று முருகனை கட்டி இழுத்து கொண்டு தங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று பொழிந்தான். சூரபத்மனும் தன்னுடைய அருமை குமாரனான பானுகோபனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும்
ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.